நியூசிலாந்து அரசாங்கத்தால் தனிக்குழு அமைத்து பாதுகாக்கப்படும் ஆந்தைக்கிளி. இவை பல ஆயிரம் ஆண்டுகளாக நியூசிலாந்தின் சில தீவுகளில் சுதந்திரமாகவும் உயிர் பயமில்லாமலும் வாழ்ந்திருந்தன. எந்த வேட்டையாடிகளின் தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்ததால் இவற்றிற்கு பறக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. இதனால் இறக்கை இருந்தும் பறப்பதை மறந்துவிட்டன. ஆனால் தனது கால் நகங்களை பயன்படுத்தி மரம் ஏறும். காலப்போக்கில் ஐரோப்பியர்கள் அதிகமாக தனது காலணிகளை நியூசிலாந்தில் அமைக்கத் தொடங்கிய பிறகு அவற்றின் வாழிடங்களும் அதிகமாக அழிக்கப்படத் தொடங்கின. அதில் ரிமு மரங்களும் அடக்கம். ரிமு மரங்கள் குறைய குறைய இந்த பறவைகளின் இனப்பெருக்கமும் குறையத் தொடங்கியது. அவை இனப்பெருக்கம் செய்யும் சமயங்களில் அவற்றுக்கான ஊட்டச்சத்துகளுக்கும் புதிதாக பிறக்கும் குஞ்சுகளுக்கான ஊட்டச்சத்துகளுக்கும் தேவையான ரிமு பழங்கள் கிடைக்காமல் போனது. இதன் தற்போதைய எண்ணிக்கை வெறும் 125 மட்டுமே. அத்தோடு இந்த பறவைகளுக்கு விலங்குகளின் தொல்லைகள் இல்லாத வகையில் ஹோவு மற்றும் ஆன்கர் என்ற தீவுகளில் தனி குழு அமைத்து பாதுகாக்கப்படுகின்றன.